வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய நிலைமை எதிரிக்கும் வரக்கூடாது, எனக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்த நடிகர் என் கடவுள் பொன்னம்பலம் தான் என உருக்கமாக பதிலளித்திருக்கிறாரு பொன்னம்பலம் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவ அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர்கள் சரத்குமார் முதல் சிரஞ்சீவி வரை யாரெல்லாம் தனக்கு உதவி செய்தார்களோ என நடிகர் பொன்னம்பலம் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் அவர்களுடைய உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நடிகர் பொன்னம்பலம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து குறித்து ஊடகங்கள் பல செய்திகள் வெளியான நிலையில் தனக்கு உதவி செய்தவர்கள் குறித்து மனம் திறந்து அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு நேர்காணலின் போது பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஸ்டண்ட் கலைஞரான மட்டுமல்லாமல் மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞராக நான் இருந்ததை நினைத்து பெருமைப்படுகிறேன். என்னை சிலர் ஏமாற்றி இருக்கிறாங்க. குறிப்பாக சிலரை நம்பி பணத்தை இழந்திருக்கிறேன். ஆனால் அவற்றை கடந்து வந்து விட்டேன். என் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது சரத்குமார், தனுஷ் அவர்கள், KS ரவிக்குமார் உள்ளிட்டோர் பலருமே எனக்கு உதவி செய்தாங்க. அவங்க எவ்வளோ உதவி செய்தாலும் நான் சொல்லிக்கொண்டு விருப்பமில்லை. ஏனெனில் என் மனநிறைவை விட அதிகமாக உதவி செய்தாங்க. உணவு சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். இந்த நிலைமையை அனுபவித்து கூறுகிறேன். டயாலிசிஸ் செய்யும் நிலைமை என்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று நினைக்கிறேன். இதனை உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரண தண்டனையாக நான் கருதுகிறேன் என்று பொன்னம்பலம் அவர்கள் அந்த பேட்டியில் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தற்போது மட்டும் சுமார் 35 லட்சத்துக்கு மேல் சிகிச்சை செலவானது. எனக்கு கடவுள் மாதிரி இருந்தது. உதவி செய்தது சிரஞ்சீவி சார் தான். என்னுடைய சிகிச்சைக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்தாங்க. ஏறத்தாழ 1,15 லட்சம் வரை அவர் செலவு செய்திருக்கிறார் மட்டுமே. இதன் மூலம் என் மீது யார் அக்கறை இருக்கிறாங்களோ என்று தெரிந்துவிடும். நடிகர் அர்ஜுன் வீட்டில் ஒருவர் மறைந்த சூழல்ல அந்த நேரத்தில் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தார். மேலும் தனுஷ் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது போது கூட எனக்காக பல உதவிகளை செய்தார். இவற்றை ஒரு நாள் கூட நான் மறக்க மாட்டேன். என்னிடம் தொலைபேசியின் வாயிலாக பேசிய சிரஞ்சீவி மிகுந்த நம்பிக்கை அளித்தார். மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அதற்கான ஏற்பாடுகளை அவரை பார்த்து கொள்வதாகவும் என்னிடம் தெரிவித்திருந்தார். என் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்கள் சிலரை நான் கூறுவேன். சரத்குமார், KS ரவிக்குமார், தனுஷ், சிரஞ்சீவி ஆகியோரை அந்த வரிசையில் சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு சென்ற போது சிரஞ்சீவி பாபா என்னை கூறி குருக்கள் அர்ச்சனை செய்தாங்க. அப்போதுதான் சிரஞ்சீவியிடம் உதவி கேட்கலாம் என்று யோசனை வந்தது. அதன் பின்பு அவருக்கு ஃபோன் செய்து உதவி கேட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகப்படியான உதவி செய்தார் என நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் கண்ணீர் மல்க பேசிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேலே இறந்துருவேன் என்று அவரை தன்னுடைய மரண செய்தியை முன்னாலே குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.